வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் இயல் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 8th ஸ்டாண்டர்டு இயல் 1 வந்து நம்ம கொடுத்தாச்சு. அதே மாதிரி 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்டு எல்லாத்துலேயுமே டேர்ம் வைஸ் நம்ம வந்து கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக இருக்கும். அதே மாதிரி சயின்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாப்டர் வைஸ் நம்ம கொடுத்துட்டு வந்திருக்கோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக இருக்கும். டிஎன்பிசி டிஎன்டெட்டு பிஓக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு பொது தமிழ் 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம இப்போ 8th ஸ்டாண்டர்டில் இருக்க இயல் 2 பார்க்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறது கவிதை பிழை இயற்கையை போற்றுவோம் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து நம்ம இப்போ கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் 1 பாருங்கள். இயற்கையின் கொடைகளாவன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல், மலை, கதிர், நிலவு, மழை, பனி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையும் மழையின் பயனையும் போற்றும் நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். திங்கள் என்பதன் பொருள். திங்கள் அப்படின்னா நிலவு. திங்கள் என்பதன் பொருள் என்ன? நிலவு. ஞாயிறு என்பதன் பொருள். ஞாயிறு அப்படின்னா கதிரவன். ஓகேவா, இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் பிஓ எக்ஸாமில் இது வந்து கேட்டிருந்தாங்க இந்த கொஷின். ஓகேவா, இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கொஷின் நம்பர் 5 பாருங்கள். கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்கொடை போன்று இவ் என்ற பாடலில் சென்னி என்பது யாரை குறிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழ மன்னனை குறிப்பது. சென்னி அப்படிங்கிறது யாரை குறிக்குது? சோழ மன்னனை பற்றி குறிக்குது. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள். திகிரி என்பதன் பொருள். திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம். திகிரி என்பதன் பொருள் ஆணை சக்கரம். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்வேர்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள். தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழ மன்னன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 8 பாருங்கள். காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் யார் அப்படின்னா சோழ மன்னன். காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9 பாருங்கள். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். சிலப்பதிகாரம் இந்த காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஓகேவா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து சொல்லும் பொருளும் தான். கொங்கு. கொங்கு அப்படின்னா மகரந்தம். கொங்குனா என்னது? மகரந்தம். அலர். அலர்னா மலர்தல். அங்கன். அங்கன்னா அழகிய இடம். நாமநீர். நாமநீர்னா அச்சம் தரும் நீர். மேரு. மேரு அப்படின்னா இமயமலை. இதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் எல்லாமே கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்து கொஸ்டின் நம்பர் 11 பாருங்கள். பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை கதிரவன் எவ்வாறு சுற்றி வருவதாக பாடல் வரிகள் கூறுகிறது? பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை கதிரவன் வலது புறமாக சுற்றி வருகிறார் என்று பாடல் வரிகள் உணர்த்துகிறது. ஓகேவா, அடுத்து கொஸ்டின் நம்பர் 12 பாருங்கள். இரட்டை காப்பியங்கள் எனப்படுபவை. இரட்டை காப்பியங்கள் எனப்படுபவை யாருன்னா மணிமேகலை மற்றும் சிலப்பதிகாரம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 13 பாருங்கள். வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கும் இதனை போற்றுவோம் என்று இளங்கோவடிகள் கூறுவது எதை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்னா மழையை பற்றி சொல்லியிருப்பார். ஓகேவா, அடுத்து கொஸ்டின் நம்பர் 14 பாருங்கள். இளங்கோவடிகள் காலம். அவர் எந்த காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய காலம் பார்த்தீங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஓகேவா, அடுத்து கொஸ்டின் நம்பர் 15 பாருங்கள். இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர்? அவர் எந்த மரபை சேர்ந்தவர் அப்படின்னா சேர மரபை சேர்ந்தவர். ஓகேவா, ஆக்சுவலாக வந்து இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தவர். ஆனால் அவர் யாரை பற்றி பாடியிருப்பார் அப்படின்னா சோழ மன்னரை பற்றி தான் அவர் வந்து பாடியிருப்பார். ஓகேவா, கொஸ்டின் நம்பர் 16 பாருங்க. சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று கூறுவது எந்த பதிகத்தில் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகார பதிகம் அதில் தான் இருக்குது. ஓகேவா, அடுத்து கொஸ்டின் நம்பர் 17 பாருங்கள். தமிழில் தோன்றிய முதல் காப்பியம். தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18 பாருங்கள். ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம். ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 19 பாருங்கள். சிலப்பதிகாரத்தின் வேறு எவ்வாறெல்லாம் போற்றப்படுகிறது? சிலப்பதிகாரத்தை வேறு எவ்வாறெல்லாம் போற்றப்படுகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், முதல் காப்பியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். குடிமக்கள் காப்பியம் என்று போற்றப்படும் நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சிலப்பதிகாரம். ஓகேவா, ஸோ அப்படியும் கொஸ்டின் கேட்கலாம், இல்லை இப்படியும் கூட மாற்றி கூட கேட்கலாம். நெக்ஸ்ட் புக் பேக்கில் இருக்கக்கூடிய மதிப்பீடு நம்ம பார்க்குறோம். கொஸ்டின் நம்பர் 20 பாருங்கள். கழுத்தில் சூடுவது தார். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. கொஸ்டின் நம்பர் 22 பாருங்கள். வெண்குடை பிரித்து எழுத கிடைப்பது வெண்மை கூட்டல் குடை. 23 பாருங்கள். அங்கன் பிரித்து எழுத கிடைப்பது அம் ப்ளஸ் கண். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 24. கொங்கு ப்ளஸ் அலர் சேர்த்து எழுத கிடைப்பது கொங்கலர்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25 பாருங்கள். அவன் ப்ளஸ் அலிப்போல் சேர்த்து எழுத கிடைப்பது அவன் அலிப்போல், அவன் அலிப்போல். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 26 பாருங்கள். சிலப்பதிகார காப்பியம் எவற்றை வாழ்த்தி தொடங்குகிறது அப்படின்னா திங்கள், ஞாயிறு, மாமலை, இந்த வரிசையில் அது தொடங்கும். ஓகேவா. ஃபஸ்ட்டு திங்களை போற்றும், அடுத்தல ஞாயிறை போற்றும், அடுத்தல மாமலையை போற்றும் தான் அந்த பாடல் வரிகளை இளங்கோவடிகள் என்ன செய்திருப்பார், பாடியிருப்பார். ஓகேவா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பட்டமரம் அப்படிங்கிற ஒரு கவிதை பிழை தான் பார்க்க போகிறோம். ஓகேவா. கொஷின் நம்பர் 27 பாருங்கள். டாஸ் இல்லை என்றால் நமக்கு உயிர்வழி கிடைக்காமல் போய்விடும். மரங்கள். எது இல்லைன்னா நமக்கு உயிர்வழி கிடைக்காது, மரங்கள். அடுத்து கொஷின் நம்பர் 28 பாருங்கள். பட்டு போன மரத்தை கண்டு உள்ளம் குமுறி கவிதை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் தமிழொலி. இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கொஷின் நம்பர் 29 பாருங்கள். வெம்பும் என்பதன் பொருள் வெந்து. ஓகே, வெம்புனா வெந்து அப்படிங்கிறது பொருள். அடுத்து கொஷின் நம்பர் 30 பாருங்கள். மொட்டை கிளையோடு நின்று திசைப்பெற மூச்சு விடும் மரமே. இப்பாடலில் மொட்டை கிளை என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொட்டை கிளை அப்படின்னா இலைகளற்ற கிளையை தான் மொட்டை கிளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொஷின் நம்பர் 31. பொறுத்துக. இதில் ஒரு சொல்லும் பொருளும் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப முக்கியமான சொல்லும் பொருளும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். விசனம். விசனம்னா கவலை. கந்தம். கந்தம்னா மனம். ஓலம். ஓலம்னா அலறல். ஓலம்னா என்னது, அலறல். மிசை. மிசைனா மேல் அல்லது மேலே அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா. மேலே. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின். இற்று. இற்றுனா அழிந்து. அடுத்தல குமைந்தனை அப்படின்னா வருந்தினாய். குமைந்தனை அப்படின்னா வருந்தினாய். எழில். எழில்னா அழகு. அடுத்தல எய்தி. எய்தினா அடைந்து. புவி. உலகம். ஓகேவா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. கொஷின் நம்பர் 32 பாருங்கள். பாரதியாரின் கவிதை வழி தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் தமிழொலி. கவிஞர் தமிழொலி. ஓகேவா. இவர் வந்து பாரதியாரின் கவிதை வழி தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவர். ஓகேவா. இது யார், பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் கவிஞர் தமிழொலி. முக்கியமான கொஷின். அடுத்து கொஷின் நம்பர் 33 பாருங்கள். கவிஞர் தமிழொலியின் படைப்புகள், அவருடைய என்னென்ன படைப்புகள்லாம் பாருங்கள். நிலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மாதவி காவியம். இது எல்லாமே கவிஞர் தமிழொலியோட முக்கியமான படைப்புகள். ஓகேவா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஷின் நம்பர் 34 பாருங்கள். பட்டமரம் என்னும் கவிதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா தமிழொலியின் கவிதைகள் அப்படிங்கிற நூலில் இருந்து தான் இது வந்து நமக்கு புக்கில் வந்து பாடமாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. பட்டமரம் என்னும் கவிதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா தமிழொலியின் கவிதைகள். ஓகேவா. அடுத்து நம்ம வந்து புக்கில் இருக்க மதிப்பீடு பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் 35 பாருங்கள். மலர்களிலிருந்து வரும் டேஸ் வண்டுகளை ஈர்க்கும். மலர்களிலிருந்து வரும் டேஸ் வண்டுகளை ஈர்க்கும் அப்படின்னா கந்தம். கந்தம்னா என்னென்னு நம்ம இப்போ தான் பார்த்தோம். கந்தம் அப்படின்னா மனம். ஓகேவா, வாசனை. ஓகேவா. அப்போ மலர்களிலிருந்து வரும் கந்தம் வண்டுகளை ஈர்க்கும். ஓகேவா. அடுத்து கொஷின் நம்பர் 36 பாருங்கள். மரத்தின் ஆடையாக குறிப்பிடப்படுவது என்ன அப்படின்னா பட்டை. மரத்தின் ஆடையாக குறிப்பிடப்படுவது பட்டை. ஓகேவா. அடுத்து கொஷின் நம்பர் 37. வரும் என்று பிரித்து எழுத கிடைப்பது வரும் ப்ளஸ் என்று. அடுத்து கொஷின் நம்பர் 38 பாருங்கள். கிழிந்து ப்ளஸ் எழில் சேர்த்து எழுத கிடைப்பது கிழிந்தெழில். ஓகேவா. கிழிந்து ப்ளஸ் எழில் கிழிந்தெழில். கிழிந்தெழில். ஓகே. நெக்ஸ்ட் உரைநடை பாருங்கள். தமிழர் மருத்துவம் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம வந்து கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். கொஷின் நம்பர் 39 பாருங்கள். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்று கூறியவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர். அடுத்து எது அருமருந்தென அறிந்தவர்கள் நம் தமிழ் மக்கள். எது அருமருந்தென அறிந்தவர்கள் நம் தமிழ் மக்கள்? உணவு. ஓகேவா. அடுத்து கொஷின் நம்பர் 41 பாருங்கள். தாவரங்களின் எந்த பகுதிகள் மருந்தாக பயன்படுகிறது? வேர், இலை, பட்டை, பூ, கனி. இந்த எல்லா பகுதிகளுமே என்னது மருந்தாக பயன்படுகிறது. ஓகேவா. அடுத்து கொஷின் நம்பர் 42 பாருங்கள். வேர்பாறு, தழைப்பாறு, மிஞ்சினக்கால், பற்ப செந்தூராம் பாரே என்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள். கொஷின் நம்பர் 43 பாருங்கள். குணம் அடையாத சில நாட்பட்ட நோய்களுக்கு தாவரங்கள் மட்டும் அல்லாமல் டேஸ் மற்றும் டேஸ் போன்றவை சித்த மருந்துகளாக நம் முன்னோர்கள் பயன்படுத்தினார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலோகங்களையும் பாஷாணங்களையும் சித்த மருந்துகளாக நம் முன்னோர்கள் என்ன செய்யிருக்காங்க, பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேவா. இது ஒரு முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஷின். டேஸ் என்பதே உணவின் நீட்சியாக இருக்கிறது. மருந்து,
உணவின் நீட்சியாக இருப்பது என்னது? மருந்து. அடுத்தல கொஷின் நம்பர் 45 பாருங்கள். நடைமுறையில் உள்ள மருத்துவ முறைகள் என்ன பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், யுனானி மருத்துவம், அலோபதி மருத்துவம். அடுத்து கொஷின் நம்பர் 46. முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஸ் ஓட்டிவிடும் அப்படின்னா காலனை ஓட்டிவிடும். காலனை யாருன்னா யமன். ஓகேவா? அடுத்து கொஷின் நம்பர் 47 பாருங்கள். நோய் நாடி நோய் முதல் நாடி என்று கூறியவர் யாருன்னா திருவள்ளுவர். ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 48. இன்னோசை பிரித்து எழுத கிடைப்பது இனிமை கூட்டல் ஓசை. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 49 பாருங்கள். பால் ப்ளஸ் ஊரும் பிரித்து எழுத கிடைப்பது பாலூரும். பாலூரும். இல் ப்ளஸ் ஊ இரண்டும் சேர்ந்து நமக்கு என்னதான் மாறுது? லூ. பாலூரும். ஓகே. நெக்ஸ்ட்டு புக் பேக்கில் இருக்க மதிப்பீடு நம்ம பார்க்கலாம். கொஷின் நம்பர் 50 பாருங்கள். தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு டேஸ் பயன்படுத்தினர். என்ன பயன்படுத்தியிருக்காங்க? தாவரங்களை. அதுக்கப்புறமா தான் தீராத நாட்பட்டு இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்துறதுக்கு உலோகங்களையும் பாஷானங்களையும் அவங்க என்ன செய்யிருக்காங்க? பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து கொஷின் நம்பர் 51 பாருங்கள். நோய்கள் பெருக மனிதன் டேஸ் விட்டு விலகியது தான் முதன்மையான காரணம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையை. ஓகேவா? இயற்கையை விட்டு அவன் செயற்கைக்கு மாறும்போது தான் அவங்களுக்கு என்னாச்சு? நிறைய நோய்கள் வர ஆரம்பித்தது. ஓகேவா? அப்போ நோய்கள் பெருக மனிதன் டேஸ் விட்டு விலகியதான் முதன்மையான காரணம். இயற்கையை விட்டு விலகியதுதான் முதன்மையான காரணம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 52 பாருங்க. சமையல் அறையில் செலவிடும் நேரம் டேஸ் செலவிடும் நேரம் ஆகும். நல்வாழ்வுக்காக. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. நல்வாழ்வுக்காக செலவிடும் நேரம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு விரிவானம் பார்க்குறோம். இதில் வெட்டுக்கிளியும் சருகுமானும் அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் 53 பாருங்கள். எந்த மலைப்பகுதியில் காடர்கள் என்னும் பழங்குடியினர் வாழ்கின்றனர்? எந்த மலையில் அவங்க வாழ்கிறாங்க அப்படின்னா ஆனைமலை. எங்கன்னா ஆனைமலை. ஓகேவா? ஆனைமலையில் எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரம்பிக்குளம் அந்த இடத்துல. ஓகேவா? அடுத்து கொஷின் நம்பர் 54 பாருங்கள். டேஸ் குறைந்த எண்ணிக்கையிலான பழங்குடி சமுதாயத்தினர் காடர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா காடர்கள். ஓகேவா? அடுத்து கொஷின் நம்பர் 55 பாருங்கள். காடர்கள் பேசும் மொழியை டேஸ் என்று அழைக்கின்றனர். ஆள் அளப்பு. காடர்கள் பேசும் மொழியை டேஸ் என்று அழைக்கின்றனர். ஆள் அளப்பு. ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 56 பாருங்கள். காடர்களின் கதையை தொகுத்தவர்கள் யார் அப்படின்னு பாருங்கன்னா இங்கே 2 பேர் கொடுத்துருக்காங்க. ஒன்று மணிஷ் சாண்டி, இன்னொன்று மாதவி ரமேஷ். இவங்க 2 பேர் தான் அந்த கதையை தொகுத்தது. ஓகேவா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 57 பாருங்கள். காடர்களின் கதையை யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் தமிழாக்கம் செய்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாகீதா. இவங்க தான் அதை என்ன பண்ணியிருப்பாங்க? யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் தமிழாக்கம் செஞ்சுருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இலக்கணம். இலக்கணம் டாபிக் மயங்கொலிகள். அதில் இருக்கக்கூடிய வினாக்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? கொஷின் நம்பர் 58 பாருங்கள். உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை டான்ஸ் என்கிறோம். மயங்கொலிகள். அது பேர் என்னது? மயங்கொலிகள். இது முக்கியமான கொஷின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கொஷின் நம்பர் 59 பாருங்கள். தமிழில் உள்ள மயங்கொலிகளின் எழுத்துக்கள் எத்தனை? மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்? 8 எழுத்துக்கள். மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் 8. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நா ந நா. ஓகேவா? அடுத்து ல லா லா. அடுத்தல ர ரா. இந்த 8 எழுத்துக்களும் தான் மயங்கொலி எழுத்துக்கள். ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கொஷின் நம்பர் 60 பாருங்கள். நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறப்பது என்ன அப்படின்னா நா. 3 சுழி நா. ஓகேவா? அதாவது நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறப்பது நா. அடுத்து கொஷின் நம்பர் 61 பாருங்கள். நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால். அது நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நா. ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 62 பாருங்கள். அது நம்ம 3 சுழினா 2 சுழினா நம்ம வேறுபாடு தெரிகிறதுக்கு நம்ம அப்படி தான் படித்து வச்சுருப்போம். ஓகேவா? அடுத்து நம்ம கொஷின் நம்பர் 62 பாருங்கள். நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால். பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறப்பது நா. ஓகேவா? அடுத்து கொஷின் நம்பர் 63 பாருங்கள். நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து ல. ல. ஓகேவா? அடுத்து கொஷின் நம்பர் 64 பாருங்கள். நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் தோன்றும் எழுத்து லா. அடுத்து கொஷின் நம்பர் 65 பாருங்கள். நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் தோன்றும் எழுத்து லா. நாக்க மடித்து சொல்கிறது லா.
ஓகேவா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 66 பாருங்கள். ழா தமிழுக்கே சிறப்பான சிறப்பு ஒலி என்பதால் இதனை டேஸ் என அழைப்பர். ழா தமிழுக்கே சிறப்பான சிறப்பு ஒலி என்பதால் இதனை டேஸ் என அழைப்பர். சிறப்பு ழகரம். இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? சிறப்பு ழகரம். ஓகேவா. அடுத்து பொருள் வேறுபாடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 67 பொருள் வேறுபாடு உணர்க. வானம் அப்படின்னா வெடி, வானம் அப்படின்னா ஆகாயம். ஓகேவா. இந்த எழுத்து வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இங்கே 3 சுழினா இங்கே 2 சுழினா வந்தால் என்ன பொருள் அப்படின்னு. பனி, பனினா வேலை, இன்னொன்று பனினா குளிர்ச்சி. அடுத்தல விலை, பொருளின் மதிப்பு. விளைனா உண்டாக்குதல், விளை அப்படின்னா விரும்பு. இலை, இலைனா செடியின் இலை. இலை அப்படின்னா மெலிந்து போதல். இழை நாக்க மடித்து சொல்கிற இழை அப்படின்னா நூல் இலை. ஓகேவா. இது நோட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இன்னொரு பொருள் வேறுபாடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 68 பாருங்கள். ஏரி, ஏரி அப்படின்னா நீர்நிலை. அதுவே ஏரி அப்படின்றனா மேலே ஏறுதல். ஓகேவா. அடுத்தல கூரை, இந்த ரை பாருங்கள், வீட்டின் கூரை. அடுத்தல கூரை அப்படின்னா புடவை. புடவை தான் என்ன சொல்லுவாங்கன்னா கூரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அடுத்து தலை, தலைனா சிரம். அடுத்து தழை, தலைனா இலை தழை. அடுத்து காளை அப்படின்னா வண்டி இழுப்பது. வண்டி இழுப்பது வந்து நம்ம காளை அப்படி சொல்லுவோம். காலை அப்படின்னா காலை பொழுது. ஓகேவா. அடுத்து பறவை அப்படின்னா கடல். பறவை அப்படின்னா காகம். மனம், மனம்னா பூ. மனம், மனம்னா உள்ளம். ஓகேவா. இது வந்து 2 சுழினா கிடையாது, இது 3 சுழினா. இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து மனம், வாசனையை சொல்கிறது. மனம் பூ. அடுத்தல மனம்னா உள்ளம். ஓகேவா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 69 பாருங்கள். வினைமுற்றுக்கு உரிய வேர் சொல். வினைமுற்றுக்கு உரிய வேர் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நடக்கிறது. நடக்கிறது அப்படின்னா அதோட வேர் சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட. அதோட வேர் சொல் நட. கண்டிப்பாக இந்த வேர் சொல்லேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேவா. போனால், போனால் அப்படின்னா அதோட வேர் சொல் என்ன பார்த்தா போ. சென்றனர் அப்படின்னா அதோட வேர் சொல் வந்து செல். அடுத்தல பேசினால் அப்படின்னா அதோட வேர் சொல் வந்து பேசு. ஓகேவா. வருக அப்படின்னா அதோட வேர் சொல் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா வா. தருகின்றனர் அப்படின்னா தா. இதுதான் அதோடைய வேர் சொற்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருக்குறளில் இருக்க வினாக்கள். கொஷின் நம்பர் 70 பாருங்கள். திருக்குறள் என்பது ஒரு டேஸ், அது ஒரு நீதி நூல். ஓகேவா. அடுத்து கொஷின் நம்பர் 71 பாருங்கள். எக்காலத்திற்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்களை கொண்ட நூல் திருக்குறள். எக்காலத்துக்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்களை கொண்ட நூல் திருக்குறள். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 72 பாருங்கள். திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல் திருவள்ளுவ மாலை. ஓகேவா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின், நோட் பண்ணிக்கோங்க. கொஷின் நம்பர் 73 பாருங்கள். சமன் செய்து சீர்தூக்கின் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி. இப்பாடலில் பயின்று வந்துள்ள அணி ஓமை அணி. ஓமை அணிங்கிறது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போல், போல் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஓமை உருபு. ஓகேவா. ஸோ இந்த ஓமை உருபு வந்தாலே அது நமக்கு தெரிஞ்சிடும், இது வந்து ஓமை அணி. ஓகேவா. ஸோ ஓமை உருபு வந்து இதில் வெளிப்படையாக வந்திருக்கனால இதை நம்ம என்ன அணின்னு சொல்லிடலாம், ஓமை அணி அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 74 பாருங்கள். பெற்றம் என்பதன் பொருள். பெற்றம் அப்படின்னா பசு. பெற்றம் அப்படின்னா என்னது பசு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 75 பாருங்கள். வலியின் நிலைமை யான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று. இப்பாடலில் பயின்று வந்துள்ள அணி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து என்ன அணி வந்திருக்கு அப்படின்னா இல் பொருள் ஓமை அணி. இது என்ன அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல் பொருள் ஓமை அணி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 76 பாருங்கள். கல்லாதவர் பயனில்லாத டான்ஸ் போன்றவர். கல்வி கற்காதவர் கலர் நிலம் போன்றவர்கள் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா. அப்போ கல்லாதவர் பயனில்லாத கலர் நிலம் போன்றவர்கள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 77 பாருங்கள். வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூறு போல் கெடும். இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி. ஓகேவா. நான் இப்போ தான் சொன்னேன் இதில் என்னென்னா போல் அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கு பாருங்கள். அப்போ இது என்ன அணின்னு பார்த்தீங்கன்னா ஓமை அணி. இதில் வந்து போல் அப்படிங்கிறது ஓம உருபு. ஓம உருபு வந்து நமக்கு இதில் வந்து வெளிப்படையாக வந்ததுனால இது என்ன அணின்னு சொல்லலாம் அப்படின்னா ஓமை அணி. ஓகேவா.
கொஸ்டின் நம்பர் 78 பாருங்க. கடல் ஓடி கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிது மொழிதல் அணி. பிரிது மொழிதல் அணி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உவமை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்துக்களை உணர வைப்பதான் பிரிது மொழிதல் அணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது இதில் வந்து நெடுந்தேர் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய தேரை சொல்கிறாங்க. பெரிய தேர்னா அதுக்கு வந்து சக்கரங்கள் எப்படி இருக்கும்? ரொம்ப வலிமையானதாக இருக்கும். சக்கரங்கள் என்னதான் வலிமையாக இருந்தாலும் அதால் என்ன செய்ய முடியாது? கடலில் ஓட இயலாது. ஓகேவா? அதே மாதிரி கடலில் ஓடக்கூடிய கப்பல் வந்து தரையில் ஓட முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ அதாவது அந்தந்த இடத்துல இருந்த மட்டும்தான் அதோட சிறப்பை வந்து என்ன செய்ய முடியும்? செயல்படுத்த முடியும். அதுதான் இதில் சொல்லியிருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது தான் என்னது? பிரிது மொழிதல் அணி. ஓகேவா? ஸோ அந்தந்த தமக்கு பொருத்தம் இல்லாத இடத்துல நம்ம என்ன செய்ய முடியாது? வெற்றி பெற முடியாது. தனக்கு எங்கே பொருத்தமாக இருக்கோ அந்த துறையில் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? வெற்றி பெற முடியும். ஓகேவா? ஸோ அதை விளக்குறது தான் என்னதான் இந்த பிரிது மொழிதல் அணி. ஓகே. அடுத்து கொஸ்டின் நம்பர் 79 பாருங்க. திருக்குறள் எத்தனை பகுப்புகளை கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பால்களை உடையது? 3. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறம் பொருள் இன்பம். ஓகேவா? ஸோ இந்த முப்பால்களை கொண்டது தான் என்னது? திருக்குறள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 80 பாருங்க. திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருநாவலர், முதற்பாவலர், பொய்யில் புலவர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 81 பாருங்கள். திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுக்கு முற்பட்டவர். ஓகேவா? ஸோ இப்போ திருக்குறளில் இருக்கிறது நம்ம கொடுக்குறது, இந்த புக்கில் இருக்கக்கூடியது கொடுத்துருக்கோம். இது போக நம்ம வந்து வீடியோ எண்டில் வந்து நம்ம வந்து திருவள்ளுவரை பற்றி இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா நிறைய நோட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 82 பாருங்கள். அறத்துப்பாலில் உள்ள இயல்கள் என்னென்ன இயல்கள்லாம் இருக்குன்னா மொத்தம் 4 இயல்கள் இருக்குன்னு. ஒன்று வந்து பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். ஓகேவா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 83 பாருங்கள். பொருட்பாவில் உள்ள இயல்கள் மொத்தம் 3. அது எதுலான்னு பார்த்தீங்கன்னா அரசியல், அமைச்சியல், ஒளியியல். ஓகேவா? ஆ ஆ ஓ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசியல், அமைச்சியல், ஒளியியல். அடுத்து கொஸ்டின் நம்பர் 84 பாருங்கள். இன்பத்து பாலில் உள்ள இயல்கள் அது மொத்தம் 2 இயல்கள் இருக்குது. ஒன்று வந்து களவியல், கற்பியல். ஓகேவா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 85 பாருங்கள். ஒரு பாடலில் ஓமையும் ஓமையும் இடம்பெற்று ஓம உருபு வெளிப்படையாக வருவது என்ன அணின்னு சொல்லுவாங்க? ஓமை அணி. ஓம உருபு அப்படின்னா இந்த போல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. ஸோ அதில் வந்து ஓம உருபு வந்து வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது என்னென்னு சொல்லுவோம்னா ஓமை அணி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 86 பாருங்கள். உலகில் இல்லாத ஒன்றே ஓமையாக கூறுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்பொருள் ஓமை அணின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? இல்பொருள் ஓமை அணி. உலகில் இல்லாத ஒன்றே ஓமையாக கூறுவது தான் இல்பொருள் ஓமை அணி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 87 பாருங்கள். ஓமையை மட்டுமே கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிது மொழிதல் அணி. இப்போ நம்ம பார்த்தோம்ல அதுதான். ஓகேவா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 88 பாருங்கள். புகழாலும் பழியாலும் அறியப்படுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நடுநிலைமை. நடுவு நிலைமை. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 89 பாருங்கள். பயனற்ற களநிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார் அப்படின்னு பாருங்கன்னா கல்லாதவர். கல்லாதவர் வந்து பயனற்ற களநிலத்திற்கு ஒப்பானவர்கள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 90 பாருங்கள். நெடுமை ப்ளஸ் தேர் பிரித்து எழுத கிடைப்பது நெடுந்தேர். நெடுந்தேர். ஓகேவா? அடுத்து நம்ம வந்து இதோட நமக்கு வந்து புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது திருவள்ளுவரை பற்றி ஒரு சில நோட்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். வான்புகழ் கொண்ட திருவள்ளுவர் எழுதிய நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். எழுதிய நூல் திருக்குறள். அடுத்து திருக்குறளை இயற்றியவர் அப்படின்னா திருவள்ளுவர். இவர் வந்து சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர். இந்த வேர்டு ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் யாருன்னு கேட்டிங்கன்னா திருவள்ளுவர். அடுத்து இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா கிமு 31 என்று கூறுவர். இதனை தொடக்கமாக கொண்டே திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. ஓகேவா? இதுவும் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தல மனித வாழ்வின் அனைத்து நெறிமுறைகளையும் சுருக்கமாக உணர்த்தும் உலக பொதுமறை. உலகம் பொதுமறை என போற்றப்படும் நூல் திருக்குறள். ஓகேவா? அடுத்து இவருடைய இயற்பெயர் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொய்யாமொழி புலவர், நாயனார், முதற்பாவலர், நான்முகனார், மாதானுபங்கி, சென்னா போதார், பெருநாவலர், தெய்வ புலவர். ஓகேவா? ஸோ இது எல்லாமே அவருடைய இயற்பெயர்கள். ஓகேவா? சிறப்பு பெயர்கள். அடுத்து அவருடைய மனைவி யாருன்னு பார்த்தீங்கன்னா வாசுகி. ஓகே.
நெக்ஸ்ட் திருக்குறள் 3 பிரிவுகளை கொண்டுள்ளது. ஓகேவா, முப்பால்களை கொண்டதுன்னு சொன்னோம்ல, அதுதான். அதில் வந்து மொத்தம் வந்து 133 அதிகாரங்களையும் 1330 குறட்பாக்களையும் கொண்டுள்ளது. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறட்பாக்களை கொண்டனால தான் மொத்தம் எவ்வளோ 1330 குறட்பாக்களை கொண்டுள்ளது. ஓகேவா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது அறத்துப்பால். அறத்துப்பால் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38 அதிகாரங்களை கொண்டது. இந்த அறத்துப்பால் வந்து 4 இயல்களை கொண்டது. இது நம்ம இப்போ பார்த்தோம்ல, பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். ஓகேவா, அடுத்து பொருட்பால் 70 அதிகாரங்கள் கொண்டது. இதில் வந்து மொத்தம் 3 இயல்கள் உண்டு, அரசியல், அமைச்சியல், ஒளிபியல். ஓகேவா, அடுத்து இன்பத்துப்பால் வந்து 25 அதிகாரங்கள். இதில் வந்து 2 இயல்களை கொண்டது, களவியல், கற்பியல். ஓகேவா, இன்பத்துப்பால் 25 அதிகாரங்கள், ஆனால் இதில் வந்து 2 இயல்களை கொண்டது, களவியல், கற்பியல். ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அறத்துப்பால் 4 இயல்களை கொண்டது, பொருட்பால் 3 இயல்களை கொண்டது, இன்பத்துப்பால் 2 இயல்களை கொண்டது. ஓகேவா, அடுத்து திருக்குறளில் என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்களின் பண்பாட்டு செறிவின் அடையாளமாக திகழும் இவரை போற்றும் வகையில் கன்னியாகுமரியில் இவருக்கு 133 அடி உயர சிலை நிறுவப்பட்டுள்ளது. ஓகேவா, எவ்வளோ அடி உயரம்? 133 அடி உயர சிலை நிறுவப்பட்டுள்ளது. அடுத்தல திருக்குறளில் இருக்கக்கூடிய பாவகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 2 அடிகளை கொண்ட குறள் வெண்பா, 2 அடிகளை கொண்ட குறள் வெண்பாக்களால் ஆனது. அடுத்தல இந்த நூலுக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முப்பால், தமிழ்மறை, உலக பொதுமறை, பொய்யாமொழி. ஓகே, நெக்ஸ்ட் மொழிபெயர்ப்பு. இது எத்தனை லாங்குவேஜில் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகெங்கிலும் உள்ள 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது தான் எனது திருக்குறள். இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. திருக்குறளில் பயன்படுத்தாத ஒரே தமிழ் எண் 9. ஓகே, ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்துருக்க நோட்ஸு. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.